நமச்சிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியின் அற்புதங்கள். நிறைய கர்ம வினைகள், கர்ம தோஷங்கள், இந்த நம்ம பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரிதான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒரு விஷயந்தான் சொல்லுது. இந்த பிறவி, இந்த பூமியில் நீ பிறந்திருக்க அப்படின்னா, பர்த் ஆகிட்ட அப்படின்னா சம்திங் கர்மா பாவதோஷங்கள் உனக்கு உண்டு. அது இங்கேயே காலி பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக சேரு. அப்போ தான் உனக்கு பிறவாமை என்னும் பெருவரம் உண்டுன்னு சொல்லுது. அப்போது ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் ரெண்டுமே வச்சுப்போம். புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்மளை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பாவங்கள் இருக்கிறதால தான் நிறைய கஷ்டங்கள் வருது. மன கஷ்டம், மனக்குழப்பம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லையா, நிறைய நோய்கள் படுத்தி எடுக்கிறது. ஒருத்தர் நல்லா சம்பாரித்து ஒரு பீரியடில் பீக்காக இருப்பாங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சேர்த்து வச்ச எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக நிற்பாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி அடைய முடியாது, தடை இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, சின்ன குழந்தையில உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆர்டிசம் ப்ராப்ளமாக வருது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆர்டிசம் ப்ராப்ளத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு 10 வயசு வரலும் பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பெரிய பசங்களாக ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இதெல்லாம் பாவதோஷங்கள் தான். இப்போ இதில் நிறைய கேள்விகள் உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய அன்பு பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில், ஃபோனில், இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி. இதெல்லாம் நீங்கள் ஒரு கொடுத்த கடன் வாங்க திரும்ப வருவதற்காக, எல்லாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? சின்ன குழந்தைகளே கர்ப்பம் தரிக்கும் போதே, அந்த குழந்தை பிறக்கும் போதே சில குறைகளோடு பிறப்பது, அப்படின்னா கர்ப்பம் குழந்தை பிறக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு செலக்ட் பண்ணி ஒரு 10-12 கொஸ்டின் மட்டும் இப்போ நாம் பதில் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் தனியாக உங்களுக்கு பயன்படும் வகையில், அதோட கூட அதுக்கு ரெமிடியும் அதுக்கு பரிகாரமும் சொல்ல போகிறோம். என்ன செஞ்சால் இது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். கம்பெனி, தொழில் நிறுவனங்கள்லேருந்து, வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெமிடி சொல்ல போகிறோம். பார்க்கலாம், பாருங்கள். இப்போது இதில் ஒரு புது கேள்வி ஒன்று உருவாகியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு அம்மா கால் பண்ணுறாங்க. சிறு வயசு தான், ஒரு 30-32 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் கணவர் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க, டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் சாமி. எனக்கு அவர் வேண்டும், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான்கிட்ட சொல்கிற மாதிரி, ஒரு சாமி தெய்வத்திட்ட சொல்கிற மாதிரி நினச்சி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு எப்படியாவது இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்க, இது நாம் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக போச்சு. அதுவும் குறிப்பாக சொல்கிறேன்னு தப்பாக நினச்சக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பொம்பளை பசங்க ஒரு வாழ்க்கை தான் இருக்கணும், ஒருத்தர் கூட தான் இருக்கணும், கணவனோடு தான் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும், ஒரே வீட்டில் இருக்கணுன்ற மனப்பான்மை கிடையாது. நான் எங்கே போகிறேன்னு நீ எங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி அம்மா வீட்டில் போய் உக்காந்துக்கிறது. இந்த பொண்ணை பெற்றவங்க, அம்மாவாக இருக்கக்கூடியவங்க, நீங்கள் இருக்கக்கூடாதுமா,
நீ வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்புறது கிடையாது. அப்போ சில இடங்கள், நிறைய இடங்களில் பொண்ணுக்கு அம்மாவால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் நிறைய இடங்களில் பொண்ணுக்கு மாமனார் மாமியாராலையும் பிரச்சனை வருது. நான் அதையும் ஒத்துக்கிறேன். பையனுக்கு அப்பா அம்மாவாலையும் சில பிரச்சனைகள் வருது, பையனாலேயும் பிரச்சனை வருது. இப்போ நம்ம அதுக்கு பரிகாரம் தேடணும்னா, இந்த வாழ்க்கையை காப்பாற்றணும்னா அதுக்கு தனி பரிகாரம் இருக்குது. ஜாதகம் பார்க்குறது, ஜாதகம் பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த தம்பதிகள் சேர்த்து வைக்கலாமா, சேர்த்துட்டா ஒன்றா இருப்பாங்களா, பையன் நல்லவனா, நம்ம பொண்ணை திருப்பி அனுப்பி வைக்கலாமா, இல்லை இப்போ இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக வந்தால் நல்லபடியாக வாழுமா, திரும்ப சொல்கிற பேச்சை கேட்குமா, இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா, குணாதிசயங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் டிவோர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாமா, டிவோர்ஸை வந்து திருப்பி வாங்கிக்கலாம், பொண்ணை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடலாமா. அதே போல் பையனை நம்ம வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு பையனை வந்து திருப்பியும் சேர்த்து வச்சுக்கலாமா. இதெல்லாம் ஜாதகம் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள், அந்த தாலியை வந்து உண்டியில் போடுறதோ, இல்லை வேறு எதுவும் தானங்கள் செய்கிறது, அந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பியும் அவங்கள சேர்த்து வச்சிடலாம். மறுதாலி கட்டுறது தாராளமாக சேர்த்து வச்சிடலாம். இப்போ இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை டிவோர்ஸ் கேஸ். நிறைய இடங்கள் என்னாகும், பாப்பா ஒன்றும் பையன் வந்து வேணான்னுமா. சில இடங்களில் பசங்க ஆம்பளை பசங்க வேணும் அப்படின்வாங்க, பொம்பளை பசங்க எனக்கு வேணாம் அப்படின்வாங்க. அப்போ இந்த கருத்து வேறுபாடு. அப்புறம் ஏன் சாமி எனக்கு கல்யாணம் நடந்தது, திருமணம்னு ஒன்று நடந்து, இப்போ இதை கூட நம்ம கேள்வியாக வச்சுக்கலாம். திருமணம் என்று நடந்து அதன் பிறகு பிரிவதற்கு என்ன காரணம்? நாங்கள் பிரியணும்னு வச்சுருந்தா எங்களை சாமி ஏன் சேர்த்து வைக்கணும்? அது என்ன விதி, அது என்ன கர்மா தான் காரணம், விதி தான் காரணம், இதுக்கு தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது எப்படி சாமி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? திருமணம்னு ஒன்று நடந்துச்சு, ஏன் அப்புறம் கல்யாணம் நடந்தது? முன்னாடியே நாங்களை வந்து பிரித்து வச்சுருக்கலாமே. கல்யாணம் நடந்து தன்னையே ஒப்படைச்சி குழந்தை பிறந்து குடும்பமாகி, இந்த விவாகரத்தை அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக அதுக்கு ஜாதகம் வேலை செய்யும். அவங்க திருந்தி வராமலே செய்ய முடியும். வாராகி இருக்காங்க, வாராகி பூஜை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து அதுக்குரிய பரிகாரங்கள் செய்யலாம். 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா அந்த பூஜை முயற்சிகளையும் நம்ம செய்யலாம். ஆஸ் பர் ஒரு பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகத்தை கொண்டு. இப்போ அதை தாண்டி கணவன் மனைவி விவாகரத்து கேஸ் இருக்கும், அதில் நம்ம வெற்றி பெறணும். இல்லை சாமி அவன் வந்து சரிப்பட்டு வராதுங்க, நாம் எப்படியாவது வெளியில் வந்துடணும், கொடுக்காமல் ரொம்ப தகராறு பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க, பொய் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விவாகரத்து கேஸ் முடியுமா, முடியாதா, எப்போ முடியும்? இதையும் நாம் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும். இப்போது நாம் என்ன சொல்ல போகிறோம்னா, விவாகரத்துக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் ஜாதகம் பார்க்கலாம், பார்த்தது பரிகாரம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்பாக எனக்கு இந்த டிவோர்ஸ் கேஸ் வேணாம் சாமி, நான் வந்து சேர்ந்து வாழ்ந்துடுறேன் அப்படின்னாக்கா அதுக்கு நிச்சயமாக சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும். சிவபெருமானுக்கு உங்கள் பர்த் சார்ட் பிரகாரம் அதுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தை கொண்டு, உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கலாம், 7ஆம் அதிபதியுடைய நட்சத்திரமாக இருக்கலாம். அப்போ அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட அந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கு ஒரு நல்ல அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் இழந்த வாழ்க்கையை அல்லது பிரிந்த வாழ்க்கையை நம்ம மீண்டும் ஒன்று சேர்க்க முடியும். எனக்கு டிவோர்ஸ் கேஸ் வேணாம், இல்லை எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க சாமி, வாங்கி கொடுத்துருங்க, அவன் ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, டிவோர்ஸ் கேஸ் தான் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு நிச்சயமாக வீட்டில் வச்சு பரிகார யாகங்கள் செய்வது, நவகிரக ஹோமம் செய்கிறதோ இல்லை வந்து கிரக பிரீத்தி செய்கிறதோ, அப்படி தான் அந்த கிரக பிரீத்தி ஹோமம் செய்வீர்களே ஆனால்
அந்த விவாகரத்து ஈஸியாக முடிஞ்சு நல்லபடியாக வீடு திரும்பவும் அடுத்த நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிரகப்பிரீத்தி கை கொடுக்கும். இப்போ இதை 2 கேள்விக்கும் என்ன தீர்வு, இது எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம், இது எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணுங்க, பிறப்பு ஜாதகம். அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ பிறப்பு ஜாதகத்தை மெயினாக நல்லா உடனே சரியாகணும், கரெக்டாக சரியாகணும். இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக வரணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அது சுபருடைய தசையா அசுபருடைய தசையா, இந்த தசா நாதன் சிறப்பாக இருக்காரா, இன்னும் எத்தனை வருஷம் இந்த தசை இருக்குது, இதனால தான் நம்ம ஏமாந்தோமா, இதுதான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் யாராவது நமக்கு ஏதேனும் செஞ்சுருக்காங்களா, திசை மாற்றி விடப்பட்டிருக்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் கிடைக்கும். புரியுதா? அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதில் நம்ம பணம் வருமா, அல்லது நீங்கள் இது எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், அது வரலாம் நாம் எப்படி வெயிட் பண்ணுறதா, நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்கிறது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகம் பார்த்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளோ, இல்லை வீட்டில் ஏதேனும் விரதம் இருக்கிறதா, இல்லை வீட்டில் ஏதேனும் பரிகார ஹோமங்கள் செய்கிறது, யாகங்கள் செய்கிறது, மெயினாக வீட்டில் ஏதேனும் ஒரு கணபதி ஹோமமாவது செய்யணும். அப்போ இது எல்லாத்துக்கும் முடிவு. இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து அதற்குரிய பரிகாரங்களும் செய்வீர்களேயானால் இது நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஆலய பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ ஒரு குற்றம் ஒரு தோஷம் ஏற்பட்டது தப்பு கிடையாது. இது நீங்கள் இதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி குற்றம் நடக்கணும், தோஷம் நடக்கணும், கஷ்டம் ஏற்படணுங்கிறது தான் விதி. ஆனால் அது பூரணமாக கடைசி வரணும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிறது விதி கிடையாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது, அது தண்டனையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களில் இருந்து நீங்கள் உடனே விடுபட வேண்டுமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த ஆலயம் வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி பெறலாம், மெயினாக நிம்மதியாக இருக்கலாம். தப்பு கிடையாது. நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.